இன்னைக்கு மே 2 இன்னும் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வச்சுருக்காங்க இன்றைக்கி அப்பா இட்லியே போட்டு கொள்ளாதீங்கிறதுக்காக ஒரு கோதுமை தோசை சுட்டு வச்சுட்டாங்க. கோதுமை தோசை, கார சட்னி வச்சுருக்கோம். கூடவே என்ன வச்சுருக்காங்க பாருங்க கொண்டக்கடலை. இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஹலோ ஹே गाइस, இங்க வந்திருக்கோம். மாமனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு சாவிக் மயிலுக்கு 100வது நாள் பிறந்து, அதனால் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்கு. கரெக்டாக? ஆமாம், இல்லைனாலும் வந்து தான் அவங்க இன்னைக்கு 100வது நாள் 6வது நாள். சரி, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா நடுவில் கௌசிக்கு வேற வெள்ளை சோறு வெள்ளை சோறு. அடுத்து சோறு நோட்டு வெறும் இதுதான் தெரியுது. கவுச்சு காட்டு வெள்ளை சிக்கன் தண்ணி குழம்பு, அப்புறமா சிக்கன் 65, இந்த ஊர்ல சில்லி சிக்கன் சொல்லுவோம், அவிச்ச முட்டை, வெண்டைக்காய் கொடுத்த கேரட் பீன்ஸ் பொரியல், வெண்டைக்காய் குழம்பு, தயிர், வெங்காயம், அப்புறம் தண்ணி மட்டும் விட்டுட்டேன் குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் இந்த மூடி. ஓகே, பரிமாறி சோத்தை போடுறோம். அடுத்து என்னது? சிக்கன் தண்ணி குழம்பு. காட்டு எவ்வளோ தண்ணி இருக்கு? எவ்வளோ தண்ணி? ஒரு 6 லிட்டர். ஓகே, இது பேரே சிக்கன் தண்ணி குழம்பு தான். அந்த அன்னைக்கு பொங்கல் சோறு கூட வச்சிருந்தாங்க, அந்த தண்ணி குழம்பு அதே ஐட்டம். இது மாமா ஃபேவரட். அது எல்லாருமே ஃபேவரட். போதும். அடுத்து முட்டை. ஓகே, முட்டை. ஜாலியா இருக்கு. போகடி. அப்புறம் பூமாரி வெங்காயம். சூப்பரா இருக்கு. அப்புறம் வெஜ்ஜீஸ் உங்களுக்கு வேணாம்? வெஜ்ஜீஸ் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கு மாமனார் வீட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க. மாமியார் வீடும் இன்னைக்கு சேலத்தில் ஸ்பெஷல் லஞ்ச் எல்லாமே எடுத்து வந்துருக்கோம். சாப்பிடுவோம். அது நீ டேஸ்ட் பண்ணியா இல்லையா? பண்ணி பார்த்தேன். முன்னாடி பண்ணி பார்த்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டேன். தண்ணி குழம்பு எப்படி இருக்கு? தண்ணி குழம்பு நல்லா இருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சில்லி சிக்கன் எடுத்துக்கோ. ஆனால் இது டேஸ்ட் சூப்பராக இருக்கு. எடுத்துக்கடா. அது எலி சில்லி சிக்கன் சூப்பராக இருக்கு. தரமான சில்லி. நடுவில் கௌசிக்கு வந்துட்டு பாய் பாய். அந்த சிக்கன் கொடுங்க. கிச்சனில் போய் அலசுவோம். என்ன பண்ணுறாங்கன்னு ஐஸ்கிரீம் ஆல்ரெடி எல்லா ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன். சரி, சாரிக்கும் அது ஒரு பக்கமாக போட்டு சொல்கிறீங்க. எனக்கு சொரட்ட வரலடா அப்பா. எப்படி சூப்பரா சூப்பராக இருக்கு. ஸ்பூனை கொடுங்க, சாப்பிட்றோம். ஓகே, சாப்பிடு. எப்படி இருக்கு? ஆஹா, ப்ரௌனி. வெறும் ப்ரௌனி.
அப்பா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வாரத்தில் அப்படி வைங்க. இப்படி வைக்கிறீங்களா? வைங்க எட்டி எட்டி பிடிக்கலையா? சரி தம்பிக்கு ட்ரௌசர் வாங்க. சத்தமாக ட்ராஃபிக் கேட்காது. இங்கே பாருங்க தங்க அங்கே பாருங்க. டவுசர் வாங்க வந்துருக்கோம். டவுசர் கேவி டெக்ஸ் சரியா? இந்த கடைக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வரேன். 1 இயர் கிட்ட ஆகுது ஓப்பன் பண்ணி. ஆனால் நான் இங்கே வந்ததில்லை. செகண்ட் ஃப்ளோர் போகணுமா? நான் வந்து கேவி டெக்ஸ் வந்து கடலூரில் இருக்குது, அங்கே போயிருக்கேன். சேலம் இப்போ தான் வந்திருக்கேன். இப்படி போறீங்க அப்போ தான் நீங்கள் தெரியுங்க. நான் தெரியலன்னா பரவாயில்ல. ஓகே போகலாம். நீங்கள் செகண்ட் ஃப்ளோரா? ஆமாம். அங்கே பொம்மை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த குழந்தைங்களுக்காக பிரத்யேகமாக பொம்மைலாம் நீங்கள் இருக்குது. ஆமாம் என்ன சொல்லணும்? சொல்லிட்டேம்மா. எங்கே சொன்னேன்? பொம்மைலாம் அங்கே போய் வச்சுருக்காங்கண்ணே. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் குழந்தைங்க செக்ஷனுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படி. ஓ ஓ தங்கம் வேறு எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் அப்படி. குழந்தைங்க வந்து விளையாட்டு காமிக்கிறதுக்காக அங்கே பொம்மையெல்லாம் இருக்குது. கிட்ட போய் நான் கேப்சர் பண்ணுறேன். ஒரு இது கொடுத்து அட்ரஸ் போட்டு தங்க இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சரிங்க, நான் அவன் நீங்கள் வராதீங்க. பொம்மையை பார்க்குறேன், நான் இவனை பார்க்குறேன். யாருப்பா? யார் 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 சரிதா? டேய் அவனை நல்லா தூக்கி பிடி. ஒரு என்னது ஃபோன் தெரியுதா? ஆ ஆ ஆ இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஆ ஃபஸ்ட் டைம் அவுட்டிங். தவறான் வா வா. அவன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறான். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு. டேய் என்னது எங்கே வந்திருக்கீங்க? கேம் டெக்ஸ் வந்துருக்கோம். ட்ரெஸ் எடுக்கிறது டவுஸ் எடுக்க வந்துருக்கு சொல்லுங்கள். எந்த ஃப்ளோர் போகிறீங்க? ரவுண்ட் அடிக்க வேண்டியதானே? என் கையில் இந்த பையை கொடுத்து ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. ம் அப்படியே தங்கம் பூவா பூ அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வரான். ஏ சில்வர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கா? கிட்ஸ் பெல்ட்டு. ஆக்சுவலி இது வந்து செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக என்ன அது கிட்ஸுக்கு மட்டும் தானே? லேடிஸ்க்கு உண்டா? இப்போ ஈவனுக்கு என்ன எடுக்க வந்திருக்கீங்க? சும்மா ரவுண்ட் அடிக்கிறீங்க. அவன் தான் ஜாலியாக பார்த்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரான். புரியல? பேருக்கு தான் சேலத்தில் இருக்க. இன்னும் இதுவரை இந்த கடைக்கு வந்தது இல்லையா? இங்கே இந்த மாதிரி பிரியாணி செய்து குண்டா இருக்குது, வாங்கிக்கிறியா? வாங்கியாச்சு ஆல்ரெடி. அவன் தான் அழகாக க்யூட்டாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறான் வேடிக்கை. சொல்கிறேன் கொஞ்சம் பெருசாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சோம். ஓ சரி வாங்கிடுவோம். என்னப்பா இது வேணுமாப்பா? உனக்கு வேணுமா? குட்டி பொண்ணு செப்பல் போட்டு அழகாக இருக்கு. எனக்கு அது பார்த்தோம்னா ஆசையாக இவனுக்கு பத்துமா? அதெல்லாம் இப்போ பத்தாது. ஓகே செகண்ட் ஃப்ளோர் நம்ம இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். அங்கே வந்து உங்களுக்கு எதாவது வேணுமா? பார்க்கலாம். வாங்க மாட்டேன். சரி ஓகே பார்ப்போம். இங்கே எத்தனை ஃப்ளோருங்கண்ணே? எத்தனை ஃப்ளோர்னு பார்க்கலையா நீ? வந்து அங்கே பார்த்தோம் செகண்ட் ஃப்ளோரில். இப்போ இங்கே வந்துட்டாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஏன் நீ பயந்து போகிற? உள்ள ஆள் தான் இருக்காங்க, மனுஷ ஆள் தான் இருக்காங்க. தெரியல? க்யூட்டாக வந்து நிற்கிறாங்க பாரு.
இப்போ நில்லு, பக்கத்தில் நில்லு, பக்கத்தில் நில்லு, ஃபோட்டோ எடுத்துக்கிற, வீடியோ எடுத்துக்கிற. போ, அவனை கையில் வச்சு நில்லு. போ, அவனை எடுத்து விட்டுரு. அவன் முடிச்சு அழகாக தான் இருக்கான். செல்லம் ஓகே தான் எடுக்கிறேன். என்ன அப்புறம் கலெக்ஷன் தான் அங்கே பார்த்துட்டு திடீர்னு இங்கே வந்துட்டேன். கேமரா ஃபோக்கஸ் புரியல. கேமரா ஆன் பண்ணிட்டல. அதனால் இங்கே வந்துட்டியா நீ? அந்த பக்கம் துணியை தடவிட்டு இருந்தேன். அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு தான் நைஸாக நான் பார்த்தோன்னு அழகாக இருந்தால் வாங்கிக்கோ. என்ன 2 தங்கச்சி தான் கூப்பிட்றேன் பாருங்க. ஐயோ ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க கூப்பிடலாம் கோச்சிப்பாங்க வேறு. போலாமா? இடுப்பு வேற காமிச்சிட்ருக்குறான். சட்டை யாரை கொடுக்கணும்? அவனை காட்டுங்க சுற்றி திரும்ப. ஏய் போலாமா? போலாமா? போலாமான்னு இப்போ தான்ப்பா எட்டி பார்க்குறேன் துவக்கல. போகலாம். பாரு இந்த பொம்மை நீயே பாரு. பொம்மைக்கு தான் நல்லா இருக்கு எல்லா ட்ரெஸ்ஸும். உங்கள் எங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இது மாதிரி தான் நீ ஆல்ரெடி வச்சிருக்கிறியே. அப்புறம் இருக்கிறதே எடுக்கிற. இங்கே வந்து என்னோட ஐட்டங்கள் ஸ்லிப்பர்ஸ் நல்லா இருக்கு. பேக் உனக்கு நல்லா, எனக்கு லூஸ், உனக்கு தான் அழகாக இருக்கு. அழகாக இருக்கு. என்கிட்ட இதே கலர் இப்போ தான் வச்சுருக்கேன். வேறு கலர் வாங்கிட்டான். இந்த கலர் வேண்டாம். முழிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இப்போ இங்கே கிளிப்ஸு நல்லா இருக்கு. வளையல் கலெக்ஷன்ஸு, வாட்ச். இதெல்லாம் என்ன? ஓ சீப்பு, பட்ஸு. உங்களை காட்டுட்டுங்களா? ஜிம்காஸ், ஜும்கா, ஜிமிக்கி, ஜிமிக்கி ஜும்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனுக்கு ஒரு ஜிமிக்கி எடுத்து வச்சு பாரு. எப்படி இருக்கு காதுக்கு? வாவ் அழகாக இருக்குது இந்த ஜிமிக்கி. இப்போல்லாம் நான் எந்த ஜிமிக்கி போடுறது? என்னை இப்படி முடிச்சு விட்டீங்களே. முடிச்சு விட்டீங்க போங்க. ஆமாம் அழகாக இருக்கு. அவன் சட்டை இது பண்ணிட்டு இருக்கான். சட்டை வைக்கிட்டா? தூக்கி இந்தாண்ட போகிறேன். எந்தாண்ட போடான்? சட்டை இறக்கி விடுங்க. என்னப்பா என்ன? இன்னைக்கு நம்ம அழகாக நிற்கிறோம் பஸ்ஸில். அவனுக்கு கால் கூசும். என்னோட ஃபேவரட் இது ஒன்று, வளையல்ஸ். பெண்களுக்கு பிடிக்காது இதுதான் வளையல். வாவ் அழகாக இருக்கு வளையல்கள். இந்த பக்கமும் ஸ்லிப்பர்ஸ். அழகாக இருக்கு. இப்போதைக்கு மெயின் எங்களை விட்டு செல்ஃபி பறிப்பீங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கம்மா? என்னப்பா பார்க்குற? அப்படியே பார்க்குறான். என்ன எங்கடா தூக்கிட்டு வந்துருக்கீங்க 100 நாள்னு சொல்லி ரொம்ப அலப்பறப்படுறீங்க. தங்க குட்டி என்னது? என்னப்பா திருப்பிக்க நல்லா இருக்கா? கொஞ்சம் ஒரு சைஸ் பெருசு வேணும். ஆமாம். இது எப்படி இருக்கு? வைலட் கலர். ரேட்டும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஓகே அந்த வேலை முடிஞ்சு டவுசர் வாங்கியாச்சு. 3rd floor வந்து மென்ஸ் வேர். அங்கே நம்ம போக வேணாம், எனக்கு தேவையானது எதுவும் இல்லை. ஸோ போக வேண்டியதான். போகலாமா தங்கம்?
ஓகே 229 230க்கே உங்களுக்குலாம் பெட்ஷீட் கிடைக்குது. இதெல்லாம் 250 குவாலிட்டியாக தான் இருக்குது. என்ன தங்கம் அது மூஞ்சி போட்டு அமுக்கிற கண்ணு நீ. ஆ இப்போ தான் கரெக்டாக இருக்குது. என்னது இந்த கலராக இருக்குது அந்த நைட்டி, அதை பார்க்குறான் அவன். டேய் அம்மா கூப்பிட்றாங்க பாரு. பையனை தூக்கிட்டு பாவம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே இவன் போட்டு பிடிச்சி கொடுத்துருவாரு. சும்மா சரி ஆமாம் ஆமாட்டா. ஓகே நான் பில் பண்ணிட்டு வந்துட்டேன். இவங்க என்ன பண்ணுறாங்க? டேய் பொம்மை குட்டான், ஏய் பொம்மை குட்டான். வா வெளியே கிங்கா அங்கே இருக்கு, போய் பார்க்கலாம் வா. அப்படியா வந்துருச்சு பாரு கிங்கா. கிங்கா அங்கே டான்ஸ்லாம் ஆடுது. ஐயோ இவ்வளோ நேரம் வெளியே தான், இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்றுது. இல்லை இல்லை பயப்படலாம் இல்லை, சும்மா உள்ள ஆளு தான் இருக்காங்க. உனக்கு என்ன பயம் அதில்? பசங்களோட வந்தால் ஃபுல்லாக ஃபன் பண்ணலாம். இந்த மாதிரி கிங்காங்கு பசங்களோட வந்தால் சூப்பராக ஃபன் பண்ணலாம். குழந்தை அங்கே இருக்கா, கூட்டு வர இதெல்லாம் ஒரு ஃபன்னு, நல்லா இருக்குங்க. அவங்க பயப்படுறாங்க. இவெல்லாம் பயப்பட மாட்டான். வீடியோ எடுக்க சொன்னாங்க, அவங்க இன்ஸ்டாவில் போடுறாங்க. எனக்கு போஸ்ட் கொடுக்க வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. கடைசியில் போஸ்டே கொடுக்கல. கை போடு மேலே, மேலே வேணாம், அந்த அண்ணன் மேலே. ஃப்ரீ காஃபியும் உண்டு, ட்ரை பண்ணலாம். நான் எனக்கு மட்டும் ஒரு காஃபி வாங்கிக்கிட்டேன். உனக்கு கடையில் வேறு ஏதோ ஏன் ஓசி காஃபி குடிக்க மாட்டீங்களா நீங்கள்? காஃபி குடிக்க மாட்டேன், கெஃபைன் அவனுக்கு தூக்கம் வராதா? அங்கே இன்றைக்கி வந்து வேடிக்கை பார்க்குறாரு ஜாலியாக. ஆமாம் வெளியே அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்கிற நில்றி ஒரு இடத்துல. அந்த பின்னாடி அங்கே தான் பிறந்தார் அவர், எஸ்டி மேரிஸ். ஆனால் அது இங்கேருந்து கிளியராக தெரியல. தலைவர் அதுக்குள்ளே என்ன பண்ணார், தூங்கிட்டாரா? அதுக்குள்ளே பாவம் டயர்டாகி தூங்கியே போயிட்டான். வீட்டில் போய் தொட்டியில் போடணும். போகலாம். எந்த பர்த்டே எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த கடைக்கு வந்துடுறது கேட்குவாங்க. போங்க பார்த்து பொறுமை. இந்த பக்கம் பார்த்துட்டிங்களா? இந்த கேக்கு
இதை பார்த்தியா இல்லையா? எந்த கேக்கு எங்கே இருக்குது? அது வாங்கலாமா இல்லை பட்டர்ஸ்காட்ச் வாங்கலாமா? என்ன வாங்க போகிறீங்க? பட்டர்ஸ்காட்சா? எது உனக்கு? இப்போ இவளை எழுதி கொடுக்க சொல்லலாம். ஹாப்பி 100 டேன்னு போட்டிருக்கேன். 100 டேனா என்னன்னு தெரியும். ஷாவித் மகிழி 100வது நாள் அப்படி போட சொல்லியிருக்கேன். அந்த 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 கேக்கில் வந்து சிறிய இடம், இந்த சிறிய இடத்துல 10மான்னு தெரில, பார்ப்போம். ப்ரோ அது ப்ரோ இதை வந்து எழுத முடியுமா பாருங்கள். அந்த கேக்கில் இது அதில் எழுத முடியுமா பாருங்கள். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகின காரணத்தினால் இந்த மொபைலில் இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணப்படுது. மொபைல் சார்ஜ் ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துப்போம். என்ன பார்க்குறதா? கேக்கு தான் ஆர்டர் கொடுத்தி அப்போ நாடி பார்க்குற. எப்படி அந்த அந்த கேக்கை திங்க மாட்டிங்களா? அப்போ பசிக்குதா? ஏய் நான் உன்னை என்ன கேட்குறேன்? அந்த கேக் ஆர்டர் பண்ணது எதுக்கு? சாப்பிட்றது தானே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சரி அதான் ஆர்டர் பண்ணு. கேக்கு வாங்கி கொடுக்கலன்னு கோச்சிக்காத. வேறு என்ன வேணும்? ஜூஸ் குடிக்கிறியா? ஆ குடிக்கலையா? அம்மா என்ன உன் நெத்தியில் 2 போட்டு இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் ஃப்ரீயாக வச்சுட்டா. ஆ ஒரு போட்டு கையில் ஒட்டியிருந்தேன் தெரியாமல். ஆ இங்கே ஒட்டி விட்டேன். நல்லா இருக்குது நல்லா இருக்குது. எடுத்துட்டேன். இப்போ தான் நல்லா இருக்குது. கேக் எப்போ ரெடி ஆகும்? உன் ஃபோன் தான் சார்ஜ் போட்டிருக்கேன். கேக்கெல்லாம் ரெடி தான். என் செல்லு செத்து போச்சு அதனாலயா? ஆமாம். சரி அது ரெடி ஆகும். கொஞ்சம் சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் பே பண்ணிட்டு போயிடுவோம். அது வரைக்கும் கேக்கில் பேர் எழுத சொல்லு, பேர் எழுதி கொடுக்க சொல்லு. அந்த வேலையாக பில் பண்ணால் தான் பேர் எழுதுவாங்களா? உருகிடும்ல சார்ஜ் ஏறதுக்குள்ள. ஐஸ் கேக்கு. சரி ஓகே. 12 to 3:45 வரைக்கும் லஞ்ச். சரி எங்கே? நம்ம எத்தனை மணிக்கு போகலாம்? பார்பிக்யூ நேஷன். பார்பிக்யூ நேஷன் இல்லையா? நல்லா பசிக்கிற டைமில் போகலாம். அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடக்கூடாது. சரி காலையில இருந்து நான் வயிற்ற காலி பண்ணி வச்சுக்கிறேன். டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும். 2 மணி. 1:30. ஏன் 2 மணி? ஆமாம் ஆமாம். 2 மணி வேலைக்கு வாதா? சாதிக் பாஷா, எழிலரசு. நான் கேட்குறேன் ஏன் 2 மணிக்கு போகக்கூடாதா? அதாவது பார்பிக்யூ நேஷனில் வந்து நிறைய பேர் ரீல் போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 399 வந்து அன்லிமிட்டட் நான்வெஜ்ஜுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி தான் அவங்க ஒரு விசாரணையை போட்டுட்ருக்காங்க. இப்போ விசாரித்த தகவலின்படி 449 ப்ளஸ் டேக்ஸு அதுதான் பேக்கேஜ் போயிட்டுருக்கு. அதுதான் அன்லிமிட்டட் மீலாக சொல்லியிருக்காங்க. என்ன என்ன இவன் ரொம்ப என்ன ஒரு ஆர்டர் போட சொன்ன எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து ப்ரீ புக்கிங்காக பேமெண்ட் பண்ணலாம்ல? ஒரு டோக்கன் பேமெண்ட்டை போடணும். ப்ரீ புக்கிங் வீட்லேயும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்காக தான் இப்போ மொத்தம் நீ ஆர்டர் போட போகிறதில்ல. சரி ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு டோக்கன் பேமெண்ட் லிங்க் மட்டும் கேட்டால் கொடுப்பாங்களா? சரி ஓகே. சேலமில் ஓகே சரி. என்னங்க வச்சுட்டேங்க. என்னம்மா நான் ஆர்டர் போட சொன்னால் அவன் போடான்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன். நீ என்ன இம்மா பெருசு பேசிட்டு இருக்கேன். நேஷன்லேருந்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்போ எங்கள் ஆஃபர் போயிட்டுருக்கனால டேபிள் வந்து கம்மியாக தான் இருக்குமா. சரி நம்ம எல்லாம் நம்ம பார்த்த எல்லா வீடியோலையுமே என்ன 399 தானே சொல்லியிருந்தாங்க. இல்லை 450 rupees. இப்போ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேஸ் விலைனால. ஓகேவா? கேஸ் விலை உயர்வு காரணமாக ஒருத்தருக்கு 500ன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 400. ஓகே. இப்போ வந்து 50 வந்து இது வெஜ், நம்மளுக்கு வந்து நான்வெஜ். ஓகே ஓகே ஓகே. அதாவது 400 வந்து வெஜ்ஜு, 450 வந்து நான்வெஜ் ப்ளஸ் டேக்ஸோட. டேக்ஸ் பே பண்ணோம் 50 rupees. ஒருத்தருக்கு 500 வச்சுக்கிட்டு. ஓகே. தலைக்கு 500 ரூபா. பார்பிக்யூ நேஷன் போனால் கறி, மீன், முட்டை, மட்டனு இருக்கும்னு எனக்கு தெரியல. ஃபிஷ் இருக்கும்.
ஏன்னா இந்த நம்ம வந்து 899 பே பண்ணால் தான் மட்டன்லாம் வரும். ஓ வந்து ஆஃபர்ன்றது சிக்கனு ஃபிஷ்ஷு இருக்கும், ப்ரான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமாம் ஓ ஆமாம். இப்போ என்ன பண்ணுறதா பிளானு? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ண சொல்கிறாங்க. பெர் ஹெட்டுக்கு 25 rupees கொடுத்து டேபிள் புக் பண்ணிக்கணும். 25 தானே? ஆமாம். சரி போகலன்னா அந்த 25 திருப்பி கொடுப்பாங்களா? போகலைன்னா திருப்பி கொடுத்தாங்க. நம்ம நாளைக்கு கூட அவங்கக்கிட்ட லிங்க் சென்ட் பண்ண சொல்லி அந்த லிங்க்கில் பே பண்ணிக்கலாம். சரி ஓகே. என்னண்ணா மெனு அது கேட்டியா? மெனு தான் இதுலேயே அவங்களே அனுப்பியிருப்பாங்க. ஓ இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கை கேளு, மெனுவை செக் பண்ணிப்போம். செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டர் போடும். ஓகே. பார்பிக்யூ நேஷன் போகலாமா வேணாமா அப்படின்றத திங்கக்கிழமை தான் முடிவு பண்ணணுமா? திங்கக்கிழமை நாளைக்கு முடிவு பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை முடிவு பண்ணுறோம், திங்கக்கிழமை போகிறோம். ஆமாம். சரி ரைட்டு ஓகே. ஓகே. இப்போ கேக்கு எப்போ ரெடி ஆகுமா? செல்லு சார்ஜ் அடிச்சா கேட்டியா? கொஞ்சம் நீங்கள் கேட்டால் தான் தெரியும். சார்ஜ் அடிச்சா இந்த செல்லு நான் மட்டும் படம் எடுத்துருக்கேன். ரோஸ் கிட்ட கேட்கணும். கேட்குறேன். வீட்டில் அங்கே தான் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஐஸ்கிரீம் பக்கம்லாம் அவன் கண்ணு போகுது, என்ன விஷயம்? ஆனால் போகக்கூடாது, தவறு. எழுதி கொண்டு இருக்கிறார். எழுத முடியும்னு சொல்ல, எழுத முடியலன்னு சொல்லலை, ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஃபோட்டோ எடுத்துட்டு மகிழன்ஸ் 100th டே ஓகே தான். பார்த்துட்டு இருக்கீங்க. சோஃபாலாம் வீட்டில் போட்டு இடத்த அடிக்காது, அழகாக 2 பேர் உட்காந்துக்கலாம். நல்லா புதுசு புதுசுன்னு இருக்குது. லெதராக இருக்குது. ஓகே. சாம்பார் சட்னி ஊற்றினாங்க குறைச்சிக்கலாம். நல்லா இருக்கு. வாங்கிடலாமா? எவ்வளோ கேட்டு வாங்கிடலாம். நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஓகே. கேக்கு வேற வாங்கியாச்சு. நீங்களும் சொல்லலாம். இன்னைக்கு ஷாவிக் மகன் பிறந்து இன்றோட 100வது நாள் நிறைவடைகிறது. அதை கொண்டாடும் விதமாக இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக ஒரு கேக் வெட்ட போகிறோம். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு லைவ் ஸ்பெஷல். சரிங்களா? அதான் இன்னைக்கு லைவ் ஸ்பெஷல். லைவ் வந்துருக்கோம். கேமரா ஃப்ளிப் பண்ணுறோம், இன்னொருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. யாராவது இருக்காங்க சொல்லுங்கள்? அம்மா, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அம்மாச்சி, மாமா, தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க. குட்டி பாப்பா இருக்கா, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம். இதெல்லாமே இங்கே சேலத்தில் இருக்கிறதுனால இவங்க ஃபேமிலி மட்டும் இருக்காங்க. நம்ம விருதாச்சலத்துக்கு நான் இன்றைக்கி வந்துட்டேன். நம்ம ஃபேமிலியில் யாரும் இங்கே இல்லை, நான் மட்டுமே தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ போய் கேக் கட் பண்ணுறத பார்க்கலாம். ஓகே. சரி. அப்போ என்ன டவுட்டு, எல்லாத்துலேயும் வயசு வந்து 1 வயசுனா எத்தனை 12 மாதம் முடியாத ஒரு வயசு. ஒரு குழந்தை மட்டும் பிறக்கும்போது 10 மாதத்துல பிறகுது. அப்போ அடுத்த 10 மாதம் கழிச்சா தானே 1 வயசு சொல்லலாம். இல்லை, 1 வருஷம் தான். வாங்க நம்ம கேட்கட்டும். எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஓகே. வந்துட்டாங்க, அம்மாச்சி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கதாநாயகன் என்னடா என்ன பண்றீங்க? என்னடா கதற வைக்கிறீங்க? அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஒரே ஒரு கேண்டில் இது ஃபேன் ஆஃப் என்ன அந்த பார்வை பார்த்துட்டு இருக்கிறான்? அவர் எதுவும் இப்போதைக்கு சொல்ல மாட்டாரு, முழிக்கிறாரு. என்ன தங்கம்? என்னப்பா? என்னடா? நீ எடுக்கலாம்.
எப்படி இப்படி எடுக்கவா எப்படி நீங்க எங்க இருக்கீங்க 5 பேர் எப்படி ஓ நாங்களும் ஆன் பண்ணிக்கிட்டுமா நாங்க உட்கார்ந்து ஸ்டூல் போட்டு எலியில நெருப்பட்டி எப்படி பிடிங்க லைவ் யூடியூப்ல லைவ் ஓடுது அப்படியே பாப்பாங்க நீ வர வர எங்க லைவ் இங்க ஓடுது கட்டாக்கிடுமா உட்காந்து விட்டுரும் பாட்டுல கை மட்டும் தான் சொல்லு 100வது நாளுக்கு ஏதோ ஒரு 100ஆம் நாள் கொண்டாட்டம் 100 ஆண்டு காலம் வாழ்க அம்மா கிட்ட ஆரம்பிக்கணும் அது இது பண்ணிக்கோ திரும்ப வர அவருக்கு தட்டிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் இல்ல அங்க லைவ் நீங்க தலை தலைப்பு காட்டினா கம்பெனி பண்றவங்க அவங்க தாத்தா மகிழன் தாத்தா புரியாது என்ன என்ன பண்றாங்க எலிலக்கா இது கொடுங்கப்பா பிளேட் அவ்வளவுதான் இருக்கு இவ்வளவுதான் கொடுங்க ஆமா எடுத்துட்டால இவ எடுத்தா ஏய் யார் கேக் போட்டோ எடுத்ததானே போட்டோ அவதான் எடுத்துக்கா சாவித் மகிழனுக்கு 100 டே தங்கமயிலே போட்டோ அவ்வளவா நல்லா இதுல எடுத்தது என்னது என்ன சாமி என்னாச்சு உனக்கு கொடுக்கலையா உனக்கு கொடுக்கலையா வர வர இருங்க பிளேட் கொடுங்க ஏய் உள்ள இருந்து தான் பிளேட் எடுக்கணும் இல்ல கைதாப்பா கொடுமா கொஞ்சம் பிளேட்லாம் இருக்கு வேணான்னு சொல்றாங்க வேணா அப்படின்னு யாரும் தங்கமயில அந்த அளவுக்கு மூஞ்சி கோவிந்தா படம் கோவிந்தா அங்க வீடியோ பாத்துக்கிறாரு நல்லா போஸ்ட் கொடுங்க தங்கக்குட்டி தங்கமயில அகில் செல்லம் குட்டி சப்பாத்தி சாப்பிடுங்க அப்புக்குட்டி நான் சொன்னேன் மாமா நான் வெயிட் நான் வந்து பல்லு எடுத்துறேன் அதான் நான் எத்தனை கதை கொடுக்குறியா அப்பு சாமி எனக்கு இன்னொருத்தர கேட்க என்னது என்ன பண்றாங்க உனக்கு தெரியலையா என்ன பண்றாங்க
யார் இது? மகிழ குட்டியா? மகிழ குட்டியா இது? அழகா கொடுப்பியா? கீழே அப்படியே 3 பேருக்கு வச்சாங்க. நான் சாப்பிட்றேன் எது எடுத்து சாப்பிடுறீங்க? லைவ் போதுமா பேசுங்களா அது அம்மாச்சி எனக்கு ஊட்டி விடாங்களா? அதை மட்டும் வீடியோ லைவ் ஓகே. அம்மாச்சி உடம்பு சரியில்லையா? சரி ஓகே. அப்பா பாய் சொல்லுமா? பாய் சொல்லு. ஓகே அவனே காட்டு. அம்மா அப்பா பாய் சொல்லு. பாய் சொல்லு. அம்மே அப்பா பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. குட்டி பிள்ளை சைடுல பாரு. பாய் இதுல பிளேட் இருக்கும். இதாங்க ஓகேவா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அவிலா கொஞ்சம் புரியல. லாக்டி பை நான் தான் நடுல குத்து போறேன். கொஞ்சம் கூட சில்வர் கைல மனித பதறானி ஒருத்தருமே வேணாம்னு வீட்டை வைங்க. நாங்க யாருமே மாமனார் மாமியார் இல்ல, இல்ல நாத்தனாரும் இல்ல. அந்த பிள்ளை எல்லாரும் முதல் பிறந்த நாள் அப்ப ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவோம். அதை முடிஞ்ச லைவ் வேற பார்ப்போம். ஓகே பாய்லாம் நாங்கள் அப்போ சொல்லுவோம். தம்பி கேட்கறாங்க. போஸ்ட் பண்ணிட்டு